ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி மீல்ஸில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய, வெறும் 5 நிமிஷத்துலேயே செஞ்சுக்கலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் அவில் உப்புமா தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் அபிப்பிராயத்தை நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான வெஜிடபிள் அவில் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அவில் உப்புமா செய்யறதுக்காக நான் இங்கே 250 ml இருக்கக்கூடிய இந்த கப்பில் 2 கப் அவில் எடுத்திருக்கேங்க. நல்லா ஒயிட் அவில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அவிலுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா இதே போல் கையை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்ட்ரெயினர் வச்சு அவியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். இந்த டைமில் வெஜிடபிள் உப்புமாவுக்கு தேவையான தாளிப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. அதுக்காக நான் எங்கள் ஸ்டவ்வில் பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் லைட்டாக சூடாகி வந்த பிறகு இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, ஜீரகம் பொரியிற இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை போட்டிருக்கேங்க. வறுத்த கடலை போடும்போது அவில் உப்புமாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்க்கு வதங்கி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க போட்டிருக்கேன். ரொம்பலாம் தேவைப்படாது. நல்லா இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் அதே போல் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தக்காளியும் போட்டிருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி போட்டிருக்கேன். இதில் காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிடில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு செட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்புமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு உப்புமாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்திடலாங்க. நான் இங்கே உப்புமாவுக்கு தேவையான உப்புன்னு சொன்னது வெஜிடபிள்ஸ்க்கும் அவிலுக்கும் 2க்கும் சேர்த்தியே தாங்க நான் இங்கே உப்பு போட்டிருக்கேன். அதனால தான் நான் உப்புமாவுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்திருக்கேன்னு சொன்னால் அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். தேவைப்பட்ட நம்ம கடைசியில் கூட சேர்த்திக்கலாங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக இதே போல் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நல்லா இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு செட் பண்ணிக்கலாங்க. 5 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க. அதாவது நம்ம மூடி போட்டு வச்சுருக்க மாட்டிக்கு மூடியில் இருக்கிற ஆவி தண்ணி பட்டு நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அவில், அதையும் போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா அவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்லா பொரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் அவில். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. நம்ம அவிலில் தண்ணி ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அவிலில் ரொம்ப தண்ணியெல்லாம் குடித்து குழன்னு ஆகிடும். அந்த மாதிரி வைக்காமல் இம்மிடியேட்டாகவே அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பொரியாக இருக்கும். அதே போல் ப்ளெயினாக நம்ம உப்புமா பண்ணாமல், அவில் உப்புமா பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு காரசாரமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கங்காட்டிக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா, நல்லா கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். கலர்ஃபுல் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் அதே போல் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸும் அதே போல் வேர்க்கடலை எல்லாம் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். அதே போல் மசாலா கூட ரொம்ப அதிகமாக கிடையாதுங்க. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு 6 லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. லைம் ஜூஸ் எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு மட்டும்தாங்க சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி இதே போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைம் ஜூஸ் எப்போவுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தான் சேர்த்திக்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சேர்த்திருக்கோம். இதை இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வெஜிடபிள் அவைல் உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் இந்த வெஜிடபிள் அவைல் உப்புமா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் அபிப்பிராயத்தை நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.